தேசிய கட்சி சார்பிலும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வருகிற ஜனவரி 25 இன்னும் 35 நாட்கள் முத்தரையர்களின் அரசியல் அதிகார மீட்பு மாநாடு அது ஞாயிற்றுக்கிழமை வந்து எதற்காக இந்த மாநாடு? இந்த மாநாட்டில் நீங்கள் கலந்து கொண்டால் என்ன பெரிய இந்த சமுதாயத்தை மாற்றம் வரப்போகிறது என்பதை தெரிந்து கொண்டுதான் நீங்கள் மாநாட்டிற்கு வர வேண்டும். பேரரசன் பெரும்பிடி முத்தையருடைய 1350வது சதய விழா பேரரசனுடைய பிறந்த நாள் விழா, அதுதான் சதய விழான்னு சொல்றோம். 1350வது பிறந்த நாளை கொண்டாடி முடித்திருக்கிறோம். நம்ம மன்னருடைய வயதை சொன்னா நம்முடைய 1000 கால வரலாறு தெரிஞ்சிடும். மக்களுடைய அடிப்படையில் பார்த்தோம்னா தமிழ்நாடு முழுக்க நம்ம சாதியை சார்ந்தவர்கள் 1,25,00,000 பேர். அதுல ஓட்டு போடுறவங்க எத்தனை பேர்? நம்ம சாதியில 80,000 லட்சம் பேர். பெரும்பான்மையான சாதி. ஆனாலும் கூட நாங்கள் தமிழகம் முழுக்க இதனால் வரையில 1500க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு எப்படி உங்க கிராமத்துக்கு வந்தோமோ அதே மாதிரி 1500 கிராமத்துக்கு நேரடியா போயிட்டோம். எதற்காக நேரடியாக? நம்ம மக்களுடைய வாழ்க்கை அவங்க எப்படி இருக்காங்க, கிராமத்தில் அடிப்படை தேவைகள் இருக்கா? முதல்ல அடிப்படை தேவைகள் என்ன? சாக்கடை, ரோடு, தெருவிளக்கு, தண்ணி, இதான் ஒரு கிராமத்தினுடைய அடிப்படை தேவை. இந்த அடிப்படை தேவையை கூட பூர்த்தி செய்ய மனமில்லாத ஒருத்தர் நீங்க வாக்களிச்சீங்க. நீங்க தொடர்ச்சியா எந்த கிராமத்திலையும் அடிப்படை தேவையில்லை. இதெல்லாம் நேரடியாக பார்த்துட்டு தமிழ்நாடு முழுக்க இந்த சமூக மக்களுக்கு நடந்திருக்கிற அவலங்களை, அநீதிகளை தமிழகத்தினுடைய மத்திய பகுதியாக இருக்கக்கூடிய திருச்சியில பேச இருக்கிறோம். தாய்மார்கள் கவனிங்க. அப்புறம் உங்க சைடு திரும்பி அதான் சொல்லுவேன். இப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது. எடப்பாடியார் வரான்னா ஆறு மாநிலத்தில் டாடா சேரி போக வேண்டியது. பேசிக்கிட்டே தான் இருக்கணும். போகிறீங்களா இல்லையா? டாடா சேரி ஆறு மாநிலத்தில் டாடா சேரி உங்களை ஆறு மாநிலம் மாதிரி தான் வந்தீங்கன்னா 1000 பேர் அப்படின்னு வரணும். அதே மாதிரி தேர்தல் நேரத்தில் அவங்க கொடுக்குற சேவை வாங்கி கட்ட வேண்டியது. கல்யாணம் ஒரு பொண்ணு இருக்குன்னா அவங்க அப்பா சேலை எடுத்து கொடுக்கணும். திருமணம் ஆனவர்களுக்கு கணவர் எடுத்து கொடுக்கணும். அதிமுக சேவை வாங்கி கட்டினா நமக்கு என்ன உரம் போற கேள்வி கொஞ்சமாவது காது கொடுத்து பெரும்பான்மை சொல்லிட்டு பெரும்பான்மை நாங்கள் அதிகம் சொல்லிட்டு இந்த தொகுதியிலே 160 கிராமத்தில் நம்ம இருக்கோம். எவனாவது பயன்படுறானா? அரசு அதிகாரிகள் பார்த்து பயன்படுறானா? சட்டமன்ற உறுப்பினராக பார்த்து பயன்படுறானா? போலீஸ் பயன்படுறானா? வனத்துறை பயன்படுறானா? ஒரு எவ்வளவு மெஜாரிட்டியாக நம்ம இருக்கோம். பெரும்பான்மை ஒரு பயன்படுத்த இதுக்கெல்லாம் காரணம் முதல்ல பேசுறது கொஞ்சம் கவனிங்க. இதுக்காக வந்துருக்கோம். 3 நாளா கேட்கணும். நோட்டீஸ கொடுத்துட்டா இந்த ஊர்ல இருந்து ஒரு வேலை செல்வராஜ் தம்பி நம்ம சங்கத்தினுடைய பொறுப்பாளர் ஒரு வேலை 2 வேலை கொண்டு வரணும். அதே மாதிரி கட்சியினுடைய ஒன்றிய துணை செயலாளர் முருகன் நோட்டீஸ கொடுத்துட்டா ஒரு 2 வேலை ஆளை கொண்டு வருவாங்க. 2 பேரும் சேர்ந்து 18 லட்சம் ரூபாய்க்கு இந்த பகுதிக்கு ரோடு வாங்கி கொடுத்துருக்காங்க தம்பிங்க. சுடுகாட்டு ரோடு சுடுகாட்டு ரோடு வாங்கி கொடுக்கணும்.
இதெல்லாம் யாரு செய்யணும்னா இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அதிமுக செஞ்சிருக்கணும். அவனை ஒரு கேள்வி கேட்கறதில்ல, அப்படியே இவெல்லாம் ஒரு ஆளு, அம்பலகாரா முத்தராஜா வலையெல்லாம் ஒரு ஆளு. இவனுக்கு நம்ம பதில் சொல்லணும்னா சும்மா ஓட்டு போட்டா காசு அதிகம் ஓட்டு போட. இதெல்லாம் மாறணும். இல்லைன்னா இப்ப ஆர்வமா கட்டிக்கிட்டு பாருங்க பிள்ளைங்க 6வது 7வது 8வது 10வது இதுவரை உங்க வேலையை தான் செய்யும். ஏதாவது 100 நாள் வேலை கொடுக்க மாட்டானா? அது அவங்களுக்கு வருமானம் வராதா? இந்த பிள்ளையாவது அரசு உடையாங்கன்னா நீங்க கொஞ்சம் சிந்திச்சுதான் ஆகணும். ஓட்டு போடுறவங்க சிந்திக்கணும். யாருக்கு வாக்களிக்கணும், அவன் நம்மளா வேறா, இதெல்லாம் சிந்திச்ச வாக்களிக்க கத்துக்கணும். முதல்ல ஒரு போய் ஒரு தரம் சொல்றாங்க, ரெட்டலைக்கு உதயசீலனுக்கு தான் போடுறேங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு ஒரு கிராமத்துல. முதல்ல நீங்க செட்டிலாம் தான் சாதி ஒன்று போட நினைச்சேன். 60 வயசு ஆச்சு, உதயசீலனை தவிர வேற எதுவுமே போட்டதில்லை. நீங்க முதல்ல சாதி, அப்பதான் இந்த சாதி உருப்படும். வாணியர்கள் பாட்டாளி மக்கள் கட்சிங்கிற பேரை எடுத்துக்கொண்டு ரொம்ப சமூக விழிப்புணர்வு இருக்காங்க. பழைய சமூக மக்கள் கூட விடுதலை சிறுத்தைகள் யாருக்கு ஓட்டு போடுறோம் அவங்க தலைவர் சொல்றதை கேட்கிறாங்க. நாடாண்ட சாதி நம்ம சாதி பேரரசர் பெருமொழி முத்தரையருடைய 1350 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நாட்டை எப்படி ஆள வேண்டும் நமக்கு தெரியும், நம்ம ஆளுக்கு தெரியும். அப்படி இருந்த சாதனைக்கு தன்மை இழக்கிறோம். மாற்றம் வரணும். மாற்றத்தை உருவாக்க தமிழர் தேசமும் வீர முத்தரையர் முன்னேற்ற சங்கமும் தயார். நீங்க மாநாட்டு பந்தல் வந்து உட்கார்ந்தீங்கன்னா நமக்கான அரசியலை பெரும்பான்மையர் இடத்துல நான் தான் சட்டமன்ற உறுப்பினரா பாராளுமன்ற உறுப்பினரா உள்ளாட்சி நியாயமான கோரிக்கை. அதை வென்றெடுப்பதற்கு நீங்கள் எல்லாம் திருச்சிக்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அருளை தம்பி வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கத்தினுடைய பொறுப்பாளர் செல்வராஜ் அவர்களுக்கும் தமிழர் தேசம் கட்சியினுடைய பொறுப்பாளர் முருகன் அவர்களுக்கும் மாவட்ட பிரதிநிதி கார்த்தி அவர்களுக்கும் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைப்பு நல்கிய கிராம பெரியவர்களுக்கும் இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சமிருந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.